தமிழக மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை கண்டித்து நடிகர் நடிகையர் உள்ளிட்ட தமிழ் திரையுலகைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினரும் சென்னையில் இன்று அறவழி மௌன உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தமிழகம் முழுவதும் படப்பிடிப்புகளும் அனைத்து திரையரங்குகளில் காட்சிகளும் மாலை 6 மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புக்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. கடந்த 4 நாட்களாக அஇஅதிமுக தொண்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அறவழியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பு குறித்து தமிழ் திரையுலகினரின் வருத்தத்தையும் உணர்வுகளையும் தெரிவிக்கும் வகையில் அறவழியில் உண்ணாவிரத போராட்டம் இன்று நடைபெறும் என தமிழ் திரையுலகம் சார்பில் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை அருகில் இன்று காலை தமிழ் திரையுலகினர் அறவழியில் மௌன உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, தென்னிந்திய நடிகர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு மற்றும் சென்னை சிட்டி திரையரங்குகள் உரிமையாளர்கள் சங்கம், தொலைக்காட்சி கலைஞர்கள் கூட்டமைப்பு, திரைப்பட மக்கள் தொடர்பாளர்கள் சங்கம் உட்பட தமிழ் திரையுலகைச் சேர்ந்த அனைத்து பிரிவினரும் பெருந்திரளாக இந்த மௌன உண்ணாவிரதத்தில் பங்கேற்றுள்ளனர். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான திரு சரத்குமார், நடிகர்கள் திரு ராமராஜன், திரு ராதாரவி, திரு பாக்யராஜ், திரு சரவணன், திரு செந்தில், திரு விவேக், திரு மனோபாலா, திரு அஜய் ரத்னம், திரு குண்டு கல்யாணம், திரு மயில்சாமி, திரு MS பாஸ்கர் உள்ளிட்ட நடிகர்களும், நடிகைகள் வெண்ணிற ஆடை நிர்மலா, குமாரி சச்சு, திருமதி குயிலி, திருமதி நளினி உள்ளிட்ட நடிகைகளும், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த திரு KR, திரு T சிவா, திரு கலைப்புலி தானு, திரு KT குஞ்சுமோன் உள்ளிட்டோரும், இயக்குநர்கள் திரு விக்ரமன், திரு RK செல்வமணி, திரு P வாசு, திரு SJ சூர்யா, திரு லியாக்கத் அலி கான், இசையமைப்பாளர்கள் திரு தேவா, திரு கணேஷ் உட்பட ஏராளமானோர் மௌன உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டுள்ளனர். உண்ணாவிரதம் நடைபெறும் பகுதியைச் சுற்றிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. தெய்வத்தை மனிதன் தண்டிப்பதா? தமிழ் மகளின் விடுதலை, தமிழகத்தின் விடுதலை, பொய் வழக்கிலிருந்து மீள்வார், மீண்டும் தமிழகத்தை ஆழ்வார், பொய்மைக்கு வாய்மை பலியா என்பன போன்ற வாசகங்கள் அடங்கிய இந்த பதாகைகள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக தமிழ் திரையுலகினரின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் நன்றியின் வெளிப்பாடாகவும் அமைந்துள்ளன. தமிழ் திரையுலகினரின் மௌன உண்ணாவிரத போராட்டம் காரணமாக சென்னை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் திரைப்படம் தொடர்பான அனைத்து பணிகளும், படப்பிடிப்புகளும், தொலைக்காட்சி படப்பிடிப்புகளும், தமிழகத்தில் அனைத்து திரையரங்குகளில் காட்சிகளும் மாலை 6 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று புதுச்சேரியிலும் திரையரங்குகளில் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.